சரிங்களா? திருப்பூர்லேருந்து அவேர்னஸ் அப்பா அம்மான்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை நடத்திட்டு வர்றாரு ஐயா. சரிங்களா? அவர் வந்து நமக்காக நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த இறந்தாங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸ் வைப்பாங்க தெரியுமா? உடலை வைப்பாங்களா? அந்த இது வந்து நாளைக்கு நம்ம ட்ரஸ்ட்டு சார்பாக வேறு ஒருத்தருக்கு கொடுக்குறோம். கூடலூருக்கும் குன்னூருக்கும். அந்த ப்ரோக்ராமுக்காக ஐயா வந்தார். வந்தோடனே வாங்கய்யா, இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய பெரியவங்களாம் இருக்காங்க, வந்து பாருங்கன்னு சொன்ன உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லி உடனே வந்தார். அதனால நம்ம எல்லாரும் சார்பாக அவரை கைத்தட்டி வருகன்னு வரவேற்கின்றேன். அவருக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு வெல்கம். ஐயா சொல்றதெல்லாம் கேட்டுக்கங்க. ஐயா வந்து அவேர்னஸ் எல்லா ஊருக்காகவும் அவருக்கு ஒரு கை கால் 30% தான். மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் இதே எல்லாருக்குமே போய் அவேர்னஸ் கொடுக்கறது, குடினால வண்டி ஓட்டுறதுனால என்ன பாதிப்பு ஏற்படுது, தம் அடிக்கிறதுனால என்ன பாதிப்பு ஏற்படுது, அதனால எல்லா அவேர்னஸும் ஐயா கொடுக்குறாரு. அவர் சொல்றதை வாங்கிக்கங்க, உள் வாங்கிக்கங்க. சரிங்களா? அவர் சொல்றதுல யாராவது ஒருத்தருக்கு புரிஞ்சாலுமே நம்ம ஊரில் ஒரு நல்லது நடக்கும். அதுக்காக வேண்டி வந்திருக்கிறாரு. அவர் சொல்றதெல்லாம் கேளுங்க, புரிஞ்சுக்கங்க எல்லாமே. சரிங்களா? அன்பு அறிவு அறக்கட்டளையில் இங்கு உள்ள கடவுள், நீங்க எல்லாமே எனக்கு தெய்வம், பகவான், தேவடு, எல்லாருமே கடவுள் தான். அதாவது காப்பங்கள் இருக்கிறவங்க மனிதர்கள் இல்லை, காப்பங்கள் இருக்கிறவங்க கடவுள். அப்படிதான் நான் எப்போ நினைச்சிட்டு இருக்கேன். என்னுடைய பெயர் சிவசுப்பிரமணியன். நான் ஒரு 21 வருஷமா விழிப்புணர்வு சேவை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த பொண்ணு வச்சு பார்த்தீங்களா, இது என்ன இந்த படத்தில் இருக்கிறது ஹெல்மெட். இப்போ 2 வீலரில் போகிறவங்க ஹெல்மெட் அணியணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி ஒரு 21 வருஷமா தமிழ்நாடு பாண்டிச்சேரி 80,000 கிலோமீட்டர் நான் சுற்றி இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கேன். இன்னைக்கு ஊட்டி வந்திருக்கேன். ஊட்டிக்கு வந்து உங்களையெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. விழிப்புணர்வு சேவை, இந்த சேவையை செய்யறதுக்கே நான் என்னென்ன இழந்துருந்தீங்களா, 1989 ஜனவரி 17ஆம் தேதி மது பழக்கத்தை நிறுத்திட்டேன். எனக்கு இப்போ வயது 67. என்னுடைய 50வது பிறந்த நாளைக்கு என்கிட்ட இந்த புகைப்பழக்கத்தை விட்டுட்டேன். கடைசியாக பிடிச்ச சிகரெட்லாம் இன்னும் வச்சிருக்கேன். அதாவது ஒவ்வொரு மனிதனும் வாழும்போது எடுத்துக்காட்டாக இருக்குது, மறைந்த பிறகு வழிகாட்டியே இருக்குது. உடலை கெடுக்கக்கூடிய எந்த பொருளையும் நம்ம எடுத்துக்கூடாது. பீடி, சிகரெட்டு, புகையிலை, மது இதையெல்லாம் நம்ம தொடக்கூடாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். என்னுடைய சேவை பார்த்தீங்கன்னா அரசுக்கு ஆதரவாக தான் நம்ம சேவை பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, இந்திய அரசாங்கத்துக்கு ஆதரவாக தான் விழிப்புணர்வு சேவை செஞ்சுட்டு இருக்கோம். எனக்கு 67 வயசு. என் மனைவி இல்லை, அவங்க எங்கூட சேர்ந்து சேவை செஞ்சவங்க. எங்கிட்ட இருந்த புகைப்பழக்கத்தினால அவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வந்து இப்போ 13 வருஷத்துக்கு முன்னாடி காலமாயிட்டாங்க. அவங்க உயிர் பிரியும்போது கூட நீங்கள் சாகிற வரைக்கும் சேவை நிறுத்தாமல் செய்யணும்னு எனக்கு சத்தியம் வாங்கிட்டாங்க. அவங்க ஒரு மணி பர்ஸ் கொடுத்தாங்க. அதில் 83 ரூபா பணம் இருந்தது. அந்த 83 ரூபாய் அவங்க கட்டியிருந்த ஒரு புடவையும் தான் நான் என்ன வச்சுருக்கேன். என்னுடைய சொத்து மதிப்பு எங்கிட்டையெல்லாம் காசெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கங்கே கிடைக்கிற உதவி வச்சு சேவைகள் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளர்களுக்காக மட்டும் 25 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு காப்பகம் கட்டணும்னு பிச்சை எடுத்தே செஞ்சது. அதுக்காக உண்டியலோட தான் சுற்றுவேன். இங்கே இருக்கிறவங்க யாருமே இதில் காசெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா உங்களுக்காக தான் நான் சேவை செய்கிறது. இதில் மற்றவங்களாம் நிறைய கொடுப்பாங்க. நீங்களாம் யாருமே உங்களுடைய பிரார்த்தனை என்னவா இருக்கணும், அவேர்னஸ் அப்பாவுடைய சேவையில் வெற்றி பெறணும்னு நீங்கள் இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணீங்க. உங்களுக்கு தங்க இங்கே இடம் வச்சு மகன் பார்த்துக்கிறாரு. இந்த பொண்ணுங்கள்லாம் உங்களுக்காக எல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ஆதரவாக இருங்க. எல்லாத்துக்கிட்டே அன்பாக பேசுங்க, அன்பாக படுங்க. எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் ஒன்று தான் இறைவன்கிட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய செல்வம். எல்லாரும் நல்லா இருங்க. நாளைக்கு நிகழ்ச்சி சிறப்பாக இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குளிர் பதன பெட்டின்னு. அதாவது வீட்டில் வச்சுருப்போம், ஃப்ரிட்ஜ் வச்சுருப்போம் இல்லையா, அதை தான் கொஞ்சம் பெருசாக ஒரு ஆள் படுக்கிற மாதிரி நாளைக்கு 2 ஃப்ரீசர் பாக்ஸு டொனேஷனாக கொடுக்குறாங்க. அதை வாங்கி சேவைக்கு தான் பயன்படுத்த போகிறோம். அந்த நிகழ்ச்சிக்காக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்ததில் உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. பாப்பா அடுத்த பேர்